இந்த கொஸ்டினில் ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட செவ்வக ஷேப்பில் ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதோட அளவு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து 15 மீட்டர், இன்னொரு சைடு வந்து 8 மீட்டர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 15 8ன்னு எழுத்துக்கிட்டேன். அதன் பக்கங்கள் அடுத்து, அதாவது இதான் அதோட பக்கம், இதுக்கு அடுத்தாப்பில் 4 மீட்டர் அகலத்தில், அதாவது இதுலேருந்து 4 மீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரோடு ஒன்று போடுறாங்க, ஒரு பாதை ஒன்று அமைக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரோடு ஒன்று போடுறாங்க. ஸோ சுத்தீரம் போடுவாங்க இல்லையா, அப்போ செவ்வகம் ஃபுல்லாக இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ரோடு ஒன்று போடுறாங்க. இப்போது அடுத்து பாருங்கள், இங்கே 4னா இங்கேயும் 4 தான் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் 4 தான் இருக்கும், இந்த சைடும் 4 தான் இருக்கும். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க எனில் பாதையின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க போட்டாங்க பாருங்கள், இந்த பாதை இதோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சம பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 செவ்வகங்கள் இருக்குது. அந்த 2 செவ்வகங்களுக்கான எல்லா வேல்யூஸும் இருக்கா, அதாவது லென்த்து பிரெத்தெல்லாம் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். உள்ளே இருக்க செவ்வகத்துக்கு எல்லாமே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, 15 8ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் இருக்கிற செவ்வகத்துக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த பெரிய செவ்வகத்துக்கு நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது 15னா இதுலேருந்து இது வரைக்கும் 15 தானே இருக்கும். இது 4னா ஈலேருந்து இது வரைக்கும் 4 இருக்கும். அதே மாதிரி ஈலேருந்து இது வரைக்கும் 4 தான் இருக்கும். அப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய நீளமான பகுதியோட லென்த் என்னவாக இருக்கும்? ஸோ இது எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டினா எனக்கு 23ன்னு வரும். ஸோ இது மொத்தமாக இருக்கக்கூடிய வேல்யூ 23. அதே மாதிரி இந்த இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 8னா இதுவும் 8 தான் இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் 4னா இதுவும் 4 தான். ஸோ இதுவும் 4 தான். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த நீளமான பகுதியோட லென்த் என்னன்னு தெரியும், அது வந்து 16ன்னு வரும். ஸோ இப்போ லென்த்து பிரெத்து ரெண்டுமே தெரிஞ்சுட்டு, எதுக்கு, பெரிய செவ்வகத்துக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாதையோட பரப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் பெரிய செவ்வகத்துலேருந்து சின்ன செவ்வகத்தை கழிச்சா எனக்கு அந்த பாதையோட பரப்பு கிடைக்குமா? பெரிய செவ்வகத்துக்கான ஃபார்முலா என்ன, எல் இன்ட்டு பி. எல்லோட வேல்யூ 23, பியோட வேல்யூ 16. ஸோ ரெண்டையும் பெருக்குன்னு எனக்கு 368ன்னு வரும். இது பெரிய செவ்வகத்தோட பரப்பு. அதேமாதிரி சின்ன செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிப்போமா? சேம் எல் இன்ட்டு பி. எல் வந்து 15, பி வந்து 8. ஸோ ரெண்டையும் பெருக்குனா 120ன்னு வரும். எனக்கு அந்த நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் தேவை, அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா தான் தேவை. அப்போ பெருசுலேருந்து சின்னதாக கழிக்கணும். இது ரெண்டையும் கழிச்சா 248ன்னு வரும். ஸோ இதான் ஆன்சர்.